வணக்கம் என் அன்பான உறவுகளே. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ போட போகிறோம்னா, பால் வீட்டிலையே காய்ச்சி உரம் ஊற்றி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு பால் வாங்கி வச்சுருக்கேன். ஏன் வீட்டில் உரம் ஊற்றுறோம்னா, வீட்டில் உரம் ஊற்றுற பால் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் ரொம்ப நல்லாயிருக்கும். பசும்பாலில் உரம் ஊற்றி சாப்பிட்றது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் என்கிட்ட இப்போ பசும்பால் கிடையாது, பாக்கெட் பால் தான் வச்சுருக்கேன். பாக்கெட் பாலில் உரம் ஊற்றி சாப்பிடுவோம். வாங்க பாலை காய்ச்சி எப்படி உரம் ஊற்றுறதுன்ட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். வணக்கம் என் அன்பான உறவுகளே. இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம், என்ன 1/2 லிட்ரு பால் பாக்கெட்டை காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? இதை காய்ச்சி வீட்டிலே நம்ம வந்து உரம் ஊற்ற போகிறோம். அதுக்காக தான் பாலை வந்து தயிராக்கணும்ல, வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. அதுக்காக உரம் ஊற்றுறதுக்காக தான் இப்போ 1/2 லிட்ரு பால் எடுத்திருக்கேன். வாங்க இதை எவ்வளோ தண்ணி சேர்த்து நம்ம காய்ச்சணும் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்கிறேன். எப்படி உரம் ஊற்றணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். இப்போ பாத்திரத்தை நம்ம பால் காய்ச்சிற பாத்திரத்தை வச்சுக்கிட்டோம், ஊற்றிக்கிறோம். 1/2 லிட்ரு பாலையும் ஊற்றிக்க போகிறேன். வெயில் காலத்துக்கு தயிர் மோர் ரொம்ப அதிகமாக சேர்த்துக்கிறது உடம்புக்கும் நல்லது. நம்மளுக்கே நாக்கு வறட்சியில் தேடும், தயிர் குடிக்கணும் அப்படிங்கிறது தேடும். ஒரு ஜூஸ் மாதிரி நல்லா ஒரு 2 ஸ்பூன் தயிர் எடுத்து போட்டு கொஞ்சோண்டு இஞ்சி தூள் போட்டு, இஞ்சியை கூட முழுசாக போட்டு ஒரு கருவேப்பிலையை போட்டு சுற்றி அப்படியே ஜூஸ் மாதிரி கூட நம்ம குடிக்கலாம். ரொம்பவே தயிர் நல்லது. அதனால தான் இப்போ வந்து நான் சரி நம்ம வீட்டிலே உரம் ஊற்றிடுவோம் அப்படின்னு நான் வந்து பால் காய்ச்ச போகிறேன். இண்டக்ஷனில் தான் வச்சுருக்கேன். நான் வந்து 1/2 லிட்ரு ஆரோக்கியா பாக்கெட் பாலுக்கு வந்து ஒரு 200 கிராம் 200 அளவு தண்ணி ஊற்றியிருக்கேன். நல்லா காயட்டும். இப்போ இந்த மாதிரி பால் நல்லா பொங்கி வருது. நல்லா சிம்மில் வச்சு சுண்டை காய்ச்சிக்கிறணும். நான் நல்லா காய்ச்சிக்கிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். எப்பயுமே நம்ம வீட்டில் வந்து பால் காய்ச்சி உரம் ஊற்றணும் அப்படின்னா பால் நல்லா காஞ்சிருக்கணும். காஞ்சிட்டு நம்ம உரம் ஊற்ற போகும்போது பால் வந்து நல்லா மேலே அந்த ஆடை கட்டி இருக்கிறது வந்து நல்லா ஒரு மாதிரி முந்துன்னு அடையாக இருக்கணும். நம்ம லேசாக பேப்பர் தோசை ஊற்றினா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு தயிர் நல்லா வாசமாகவும் இருக்கும். உரம் ஊற்றினோடனே உரையும். அதுக்கு உரம் ஊற்றி ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரத்துலேயே நம்ம ஊற்றி சாப்பிட்ற மாதிரி நல்லா உரையும். அதுக்காக தான் நான் வந்து இது மாதிரி உங்கள்கிட்ட சொல்கிறேன். பால் பாத்திரத்தை நல்லா சுத்தமாக கழுவிக்கிறணும். பால் எந்த பாத்திரத்தில் நம்ம காய்ச்சிறோமோ அந்த பாத்திரத்தை நல்லா சுத்தமாக கழுவிடணும். கழுவிட்டு தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பாலை கட் பண்ணி ஊற்றணும். இப்போ காஞ்சிக்கிட்டு இருக்கு, நல்லா காயட்டும். உங்கள்கிட்ட எப்படி காய்ச்சி இந்த எந்த தன்மையோடு நம்ம வந்து உரைக்கு ஊற்றுறது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்கிறேன். நல்லா இது போல் ஆடை கட்டுற அளவுக்கு காஞ்சிக்கிறணும். இப்போ காஞ்சிருச்சு. நம்ம இண்டக்ஷனை ஆஃப் பண்ணிவிட்டு, பார்த்திங்களா, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த பக்கம்லாம் நொங்கு நுரையமாக ஆடை கட்டியிருக்கா. இப்படி தான் இருக்கணும். வேறு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கிறோம். மாற்றி நல்லா ஆற வச்சுக்கிறோம். நீங்களும் வீட்டிலையே உரம் ஊற்றி எப்படி சாப்பிடணும், தயிராக்கி சாப்பிடணுங்கிறத இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பாருங்கள் பாத்திரத்துலேயே எவ்வளோ ஆடை இருக்குன்னு. நல்லா ஆறட்டும். ஆற விட்டு தான் நம்ம உரம் ஊற்றணும். இதான் டம்ளரில் வச்சுருக்கேன் உரமோர். நல்லா வெதுப்பு சூடு இருக்கணும். அப்போ அந்த டைமில் தான் நம்ம வந்து ஆற்றணும், உரம் ஊற்றணும். ஏன்னா இந்த வெயிலுக்கு ஏற்ற பழைய சாதத்தில் இந்த தயிர் நம்ம உரம் ஊற்றி வச்சுருந்தோம்ல, அந்த தயிர் கொஞ்சம் இருக்குது, அதையும் போட்டு கொஞ்சம் சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட்டுக்கிட்டோம். அப்போ இப்போ வந்து கொஞ்சோண்டு நல்ல வெயிலாக இருக்குது. நம்ம பழைய சாதத்தில் இந்த வரைங்க தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். தேவைப்பட்டால் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தயிர் சாதமாக இந்த தயிர் அதில் போட்டுட்டேன். இந்த மாங்காயை வச்சுக்கிட்டு தொட்டுக்கிட்டு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறோம். வாங்க இப்போ சாப்பிட்லாம். நம்ம வீட்டிலையே உரம் ஊற்றி வச்சுருந்த தயிருங்கிறதுனால கமகமன்னு நல்லா வாசமாக இருக்குது. இந்த மாங்காயை தொட்டுக்கிட்டு நம்ம சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.